வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது பார்க்குறது பிரான்சிலே இருக்கிற லூர்து மாதா தேவாலயம். பாருங்கள், பிரபல்யமான ஒரு ஆன்மீக தலம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் முதல் பல வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வந்து ஆன்மீக வழிபாட்டுக்காகவும் இந்த தலத்துக்கு வருகிறார்கள். வந்து தங்களுடைய வழிபாடுகளை நடத்துகிறார்கள். பல மொழிகளிலேயும், உலகத்தில் இருக்கிற பல மொழிகளிலேயும் இங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. அவர்கள் பூஜைக்கு டைமில் அந்த மொழியை பேசக்கூடிய பக்தர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களோட தமிழ் மொழியும் இங்கே வழிபாட்டு மொழியாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் போன அடுத்த நாள் ஒரு புயல் காற்று கோயிலடியில் வீசிட்டு அந்த ஏரியாவெல்லாம் ஒரே புயல் காற்று. அதனால் மலையில் ஏறுறது விடையில், மலையிலையும் வரலாற்று தலங்கள் இருக்குது, வழிபாட்டு தலங்கள் இருக்குது. அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி மரக்கப்புகள் உடைஞ்சி விழும்னு சொல்லி யாரையுமே விடையில் வரியல் போட்டிருந்தவங்களும் பாதுகாப்பு. பாருங்க காற்று எப்படி வீசுன்னு சொல்லி சின்ன மரம் ஒன்று கோயில் வீதியில் முறிஞ்சு விழுந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாதாவின் தேவாலய வளாகத்திலே பல வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. அதிலே பெரிய கோயிலிலே 3 தலங்கள் இருக்கிறது. அங்கேயும் பல மொழிகளிலே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் முன்னுக்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல தான் பின்னேரத்தில் பெரிய விளக்கு பூசை நடைபெறும். அந்த சுற்றி வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி சுற்றி வர பூசை அந்த இடத்துல தான் நடைபெறும். பெரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கு பெற்றுவார்கள். பார்க்க கண்கொள்ளா காட்சியாயும் பக்தியாயும் இருக்கும். கோயிலுக்கு போனவர்கள் தெரியும். கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது நிலத்தடியில். அதில் பல ஆயிரம் மக்கள் ஒரே டைமில் வழிபடக்கூடிய கோயில். மலைன்னு சொன்னால் அங்கே தான் பிரதான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முன்னுக்கு நடக்கிற வழிபாடு அங்கே தான் நடக்கும். நான் கலந்து கொண்டு தான் வீடியோ எடுத்தேன்னா அது ஏதோ தெரியலை, இந்த ஃபோன்லேருந்து அழிஞ்சிட்டுது, மன்னிக்கவும். இப்போ இதில் பார்த்து கொண்டு இருக்கிற கோயில் தான் மாதா வந்து காட்சி அளித்த இடம். பெனடிக்டுக்கு சிறுமியாக இருக்கும்போது காட்சி அளித்த இடம். அதிலேயே மாதாவுக்கு கோயில் கட்டி பிரதான வழிபாடுகள் எல்லாம் அங்கே தான் நடக்கும். மாதவர்கள் முக்கியமாக இந்த இடத்துல தான் பெருவினம். இதுதான் மாதா காட்சியளித்த இடம். அங்கே தான் மாதாவோட சிறுவம் இருக்கிறது. இங்கே வந்து எல்லா நாட்டுக்கும் அதிகமான நாட்டு மொழிகளில் பூசைகள் நடக்கும். அப்பப்போ பூசை நேரங்களில் தமிழ்லையும் இந்த கோயிலில் பூசைகள் வழிபாடுகள் நடக்கிறது. நான் அந்த வழிபாடுகளில் பூசையில் கலந்துருக்கிறேன். தமிழ் மொழியும் இங்கே ஒரு வழிபாட்டு மொழியை இந்த கோயிலில் இருக்குது. அது பெருமைக்குரிய விஷயம் எங்கள் தமிழர்கள் எங்களுக்கு. நாங்கள் மாதாட்ட போன போதெல்லாம் இந்த கோயிலில் தான் தினமும் அடிக்கடி வருவோம் பூசை வழிபாடில் பங்கு பெற்றதுக்கு. இது மாதா காட்சி அளித்த இடம். இதில் இருக்கிற அந்த உள்ளூர் மலையில் பாருங்கள், ஒரு முகம் தெரியுது. உங்களால் போய் பார்த்து நீங்கள் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். தினமும் மாலையில் 8 மணி போல இருக்கும். மாதா வந்து வெளி வீதி வருவா. அதில் வந்து விளக்கு ஊசின்னு சொல்கிற விளக்கு மெழுகுதிரி ஏந்தி கொண்டு முன் வீதியில் அப்படியே 1 கிலோமீட்டருக்கு மேலே தூரத்துக்கு மாதா ஊர்வலமாக மாதாவுக்கு பின்னாடி மெழுகுவர்த்தி ஏந்திய வண்ணம் பக்தர்களும் வருவோம். அந்த ரெடியான முடிக்கு அந்த இடத்துக்கு மாதா ஊர்வலமாக வர்றதுக்கு. இவங்க தான் பெனடிக்ட். இவங்க சிறு பிள்ளையாக இருக்கும்போது தான் மாதாவுக்கு காட்சி அளித்து தான் இந்த கோயில் உருவானது என்று வரலாறு நாங்கள் கேள்விப்பட்டோம். இவருக்கு வந்து கோயிலுக்குள்ளேயும் சாமியாக இருக்கிற, வெளியிலும் சிலை வச்சிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஃபோட்டோவில் இருந்து வீடியோவாக்கப்பட்டது. லூர்து மாதா தேவாலயத்தின் ஒரு பக்க சைட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். ஆற்றங்கரைய ஓரமாக மாதா காட்சி அளித்த பக்கத்தில் மாதா கோயிலின் தோற்றம்.
இந்த பக்கம்தான் மாதா காட்சி அளித்த கோயில் இருக்குது. அதே நேரம் ஆற்றங்கரை அஞ்சாவது இந்த பின்பக்கத்தால் இருக்கிற இடத்துல தான் மொழுதிரி ஏற்றுறது, நேர்த்திக்கடன் செய்கிறது. இதில் தான் பெனடிக்ட் அவர்களுக்கும் சிலை இருக்குது பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே இருக்குது. அவருக்கு தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாதா காட்சி அளித்தது. பாருங்கள் இவ்வளவு அழகான ஒரு கிராமம், ஒரு அமைதியான ஒரு மலை அடிப்பாரத்தில் எப்போவுமே ஜில்லண்டு பச்சை பசேலண்டு இருக்கக்கூடியதை இருக்குது பார்க்க. லூர்ட்ஸ் மாதா தேவாலயத்துக்கு வந்தாலே அந்த தேவாலய வளாகத்திலே நாங்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டாலே ஒரு மன நிம்மதியை தரும். இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலின் முன்பக்கம் பாருங்கள். இப்போ மூடி இருக்குது, சைட்டால் தான் திறந்துருக்குது, மெயின் கதவு மூடி இருக்குது. பூசை டைமில் அது ஓப்பன் பண்ணணும். மக்களை பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வரணும், குரூப்பாக வரணும். இந்த டைம் வந்து கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது. காரணம் வந்து இப்போ பூசை டைம் இல்லை. பூசை டைம் என்றால் பார்த்தா சனம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து குவிவார்கள். அந்த டைமுக்கு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற லொச்சு வழியே கொட்டல் வழியே ரூம்ஸில் தங்கிட்டு வீடுகளில் தங்கிட்டு வீடு எடுத்து தங்கிட்டு வரணும். இது பாருங்கள், இது முதலாவது தளத்தில் படமாக்கப்பட்டது. லூர்ட்ஸ் மாதா தேவாலயத்தில் வந்து தமிழ்லையும் பூசை நடக்கிறது. நாங்கள் பங்கு பெற்றிக்கிறோம் பூசையில். அங்கே தனியாக ஒரு கோயில் இருக்குது. அதுலேயும் வந்து தமிழ் ஃபாதர் பூசை கூட்டின்னு போய் தமிழ் மக்களுக்கு பூசை வைக்கணும். டைம் இருக்கும், அதில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும் முன்னுக்கு ரிசப்ஷனில் தமிழ் பூசை எத்தனை மணிக்கண்டு எந்த கோயிலில் நடக்கண்டு எந்த இடத்துலேருந்து. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அங்கே பூசையில் கலந்து கொள்ளலாம். நாங்கள் போனதும் நிறைய தமிழ் மக்கள் அந்த பூசையில் கலந்து கொண்டோம். அப்பொழுது எங்களுக்கு வரலாறுகளும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டோம். பெனடிக்ட் வாழ்ந்த காலம், அவரோட அப்பா அம்மா வாழ்ந்த காலம், அப்போக்கு இந்த மன்னர்கள் வாழ்ந்த காலங்கள், காட்சி அளித்தது, கோயில் கட்டினது எல்லாமே இருக்குது, வரலாறு இருக்குது. வரலாறை பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். பெனடிக்ட் அவர்கள் வாழ்ந்த வீடு இப்போவும் பாதுகாத்து ஒரு சுற்றுலா வரலாற்று தலமாகவும் பக்தி தலமாகவும் வச்சிருக்கிறோம். போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் போய் பார்வையிட்டுனாங்க. அவரோட அப்பா செய்த அந்த காலத்தில் அப்பா என்ன தொழில் செய்துன்னு இருந்தார்ன்றதெல்லாம் அங்கே அப்படியே பேணி பாதுகாத்து வச்சிருக்கிறார். லூர்ட்ஸ் கோயிலுக்கு போகிற எங்கள் போன்ற தமிழாக்களுக்கு எங்களோட தமிழ் சாப்பாடுக்கு நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது. நாங்கள் அங்கேயும் போய் சாப்பிட்டு இருக்கிறோம். அதிலே அதிகமான கடைகள் இந்த சாப்பாட்டை விட நாங்கள் கணபதி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் தெருவில் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்னாங்க. அது வந்து எங்களுக்கு பிடித்து கொண்டது. நல்ல டேஸ்ட் டைம் இருந்தது. அதிகமாக குளிர்கூடிய இடம். எப்போவுமே மழையும் மழைக்குணவுமாக தான் இருக்கும், வெப்பம் மந்தாரமாக. நாங்கள் போன 2 வருஷமும் நாங்கள் மழைக்கு முழுது ஏற்றின்னு வரும்போதும் மழை பெய்தது. அப்பொழுது கூட பிடிச்சி கொண்டு வேண்டுன்னா முழுதியை பாதுகாத்து கொண்டு வந்து சுற்றி வந்து நாங்கள் மாதாவோட இந்த ஊரே மிகவும் எப்போவுமே ஜில்லென்று தான் இருக்கும். அழகான ஒரு இடம் லூர்ட்ஸ் மாதா தேவாலய தீர்த்தம் வந்து ஒரு பிரசாதம். அதை வந்து நாங்கள் பருகினோம்னு சொன்னால் எங்களுக்கு நோயல் தீரும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. தீராத நோயல் எல்லாம் தீரும்னு சொல்லி அதுதான் இந்த பிரசாதமும் புனிதமான தீர்த்தம் வந்து இதை வந்து எல்லாரும் தந்த தேசங்களுக்கு எடுத்து செல்வார்கள். அங்கே வர முடியாத தங்கள் உறவுகள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டார்களுக்கு அந்த தீர்த்தத்தை குடிக்கவும் அதுக்கு மேலே தெளித்தும் குணம் அடைகிற என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் பார்க்குற காணொளி வந்து கோயிலின் இடது பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற இந்த பில்டிங், இந்த தெரிகிற பில்டிங் இருக்குது பாருங்க, மலையை நடிவாரத்தில். இங்கே தான் நோய் தீர்க்கிற தீர்த்தமாடுற இடம் இருக்குது. அங்கே வந்து எங்களுக்கு அவர்கள் அவையோட சமய முறைப்படி எங்களுக்கு கலாச்சார சமய முறைப்படி பூசையை மந்திரித்து ஒரு தண்ணியில் நாங்கள் தீர்த்தம் எல்லாம் தருவினோம். அதே நேரத்தில் ஒரு குளித்து எங்களை அவையிலே எங்களை தண்ணிகளை அமைக்கி எடுத்து வெளியில் எடுத்து விடணும். இங்கே போனால் தீராத நோயல் எல்லாமே சுகம் பெறும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் 2 தடவை போன போதும் நீராடி வந்தோம். 2ஆம் தரம் கோவிட் பிரச்சனையால் முகம் கழுவி தீர்த்தம் குடிச்சிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் எல்லாமே ஆலயத்தின் சுற்று வட்டாரத்தில் உள்ள வீடியோ படங்கள் தான். சுற்று வட்டாரம் எங்கே இப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. கோயிலின் ஒரு பெரிய ஒரு தேசம் கொண்ட இடம். சுத்தவரவும் நல்ல அமைதியான ஆலயத்தின் உடைய தொடர்புடைய பில்டிங்களும்
அது சார்ந்த இடம் தான் சுற்றவரை இருக்குது. இது வந்து கோயிலின் முன்பக்கம். இதில் தான் அந்த முழு வத்தி ஏற்றி கொண்டு விளக்கு இதை சுற்றி வர்ற இடம். இது போன்ற காணொலியை பார்ப்பதற்கு லண்டன் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.